ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் விடியம் கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ தான் பார்க்க போகிறோம். இது விடியமோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவோட ப்ரைஸ் என்னன்னு வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட பாடி வந்து என்ன அப்படின்னா மிரர் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இதோட எட்ஜஸ்மே வந்து ரொம்ப ஷார்ப்பாக எல்லாம் இல்லை. அதனால் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணும்போதுமே வந்து நமக்கு காயில் புண்ணும் அந்த மாதிரி எதுவெல்லாம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இதோட மெயின் இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ரஸ்ட் ப்ரூஃபும் கூட. அதாவது நம்ம ரெகுலராக அதை வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் இது வந்து துருப்பிடிக்காது. இது வந்து ஒரு ரஸ்ட் ப்ரூஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்தது இதோட 3 பர்னர்ஸுமே வந்து என்ன அப்படின்னா பிராஸ் பர்னர்ஸ் தான். இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஹெவி வெயிட் வச்சாலுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெயிட் வச்சும் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை பர்னரே வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இந்த ஸ்டவ்வோட ரைட் சைடில் பெரிய பர்னர் இருக்குது, மிடில் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் பர்னர் இருக்குது, அண்ட் தென் லெஃப்ட் சைடில் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியம் பர்னர் இருக்குது. இதில் 3 பர்னர்ஸ் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஹை எஃபிஷியன்ட். இப்போ நார்மலாக நம்ம 2 பர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது 1 மணி நேரம் நம்ம ஃபுல்லாக குக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ கேஸ் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னா 2000 அப்ராக்சிமேட்டாக 2000 வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து 1 பர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ். இதே 2 பர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் வாங்கும் அப்படின்னா அது 3600 கேஸ் வந்து 1 மணி நேரம் வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவோட கேஸ் கன்சம்ஷன் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6000 வந்து இருக்கும். இதே நீங்கள் 4 பர்னர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவோட கேஸ் கன்சம்ஷன் வந்து 7500 கிலோ கேலரிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவோட கேஸ் கன்சம்ஷன், அதாவது நீங்கள் 1 மணி நேரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து குக் பண்ணாலுமே வந்து அது எவ்வளோ கிலோ கேலரிஸ் வந்து கேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 6000 கிலோ கேலரிஸ் வந்து இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து எடுத்துக்கும். அடுத்ததான் வந்து இந்த பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 3 இதுலேயும் இருக்கிற அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டு தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ ரிமூவபிள் ட்ரே வந்து இருக்குது. இப்போ பாலோ ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டமோ நம்ம குக் பண்ணும்போது கொட்டிடுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக எல்லாம் இல்லை, நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து இந்த கேஸ் ஸ்டவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து கேஸ் டியூப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சிலிண்டரில் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற நாப், அதாவது கேஸ் கண்ட்ரோல் பண்ணுற அந்த நாப்ஸு. இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு இருக்கிற கேஸ் ஸ்டவ்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டீல் பாடிக்கும் வந்து இடையில வந்து கேப் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆன் ஆஃப் பண்ணுற நாப்ஸ்க்கும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடிக்கு இடையில கேப் இருக்குது. ஸோ நம்ம அதனால் ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய டஸ்ட்டோ இல்லை ரொம்ப அழுக்காக விடாமல் அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி 2 கேப் வச்சு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த 3 நாப்ஸுக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ் பிளேஸ் பண்ணுற இந்த ஸ்டாண்ட், அதாவது அந்த லெக் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த 4 சைடு இருக்கிறது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இது நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை எந்த பிளேஸில் வேணாலும் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் குக்கில் வச்சு குக் பண்ணிங்கனாலும் இது நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிசைன்ஸ் மோராரில் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து இந்த லெக் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எதோ ஒரு ஆடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கிற பாத்திரம் வச்சு குக் பண்ணாலுமே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அடுத்து இந்த 3 பர்னர்ஸ்க்குமே வந்து கேப் வந்து என்னன்னா நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய பாத்திரம் கூட வச்சு குக் பண்ணிக்கினாலும் அந்த மிடில் இருக்கிறதோ இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறதோ வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி 3 பர்னர்ஸ்க்கும் நல்லா கேப் வந்து இருக்குது. அடுத்து இந்த கேஸ் ஸ்டவ்க்கு வந்து என்ன அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி இருக்குது. இந்த 5 இயர்ஸில் உங்கள் கேஸில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆனாவோ இல்லை உங்கள் கேஸில் இருக்கிற ஸ்டாண்டோ ஏதாவது அந்த ரிமூவபிள் ட்ரேவோ ஏதாவது ஒரு பார்ட்ஸ் டேமேஜ் ஆனவோ இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த பார்ட்ஸுக்கு வந்து எதுக்கும் நீங்கள் மணி பே பண்ண தேவையில்லை. இந்த விடியம் கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. குயிக்காக வந்து 1 or 2 டேஸில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸுமே கூட இதில் நல்லா தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கேஸ் ஸ்டவோட வாரண்டி கார்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் இந்த 5 இயர்ஸில் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படின்னா
நீங்கள் இந்த வாரண்டி கார்டு கொடுத்தா தான் வந்து அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த விடியம் கேஸ் ஸ்டவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 பர்னரோட ப்ரைஸ் வந்து நாங்கள் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 6800. நாங்கள் 6800 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ அடுத்ததான் கேஸ் ஸ்டவ்க்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ நான் கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3மே வந்து என்ன அப்படின்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ எப்படி நல்லா எரியுது பாருங்கள். அதே மாதிரி ஸ்லோ பண்ணும்போதுமே வந்து என்ன அப்படின்னா நார்மலாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்மூத்தாக நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.